அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகள் மட்டுமல்லாது எண்ணற்ற ஆன்மீக ஜோதிட தாந்திரிக பரிகார முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு பண வசியத்தை ஏற்படுத்தும் அஞ்சனம் தயார் செய்யும் முறை பற்றி பார்க்கலாம். ஒரு சில மனிதர்களுக்கு அதிர்ஷ்டமும் பணமும் தானாக தேடி தேடி வந்து குவியும். சில பேர் என்னதான் முயற்சிகளை செய்தாலும் அதிர்ஷ்டமும் இருக்காது, பண வரவும் இருக்காது. மிக எளிமையான இந்த ஒரு அஞ்சனத்தை தயார் செய்து தினந்தோறும் உங்கள் நெற்றியிலும் நிலைவாசலும் இட்டீங்க அப்படின்னா, அதாவது வச்சீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு பண வசியம் உண்டாகும், அதிர்ஷ்டமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும், ஆடை ஆபரணங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் மருதாணி இலையிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு, வசம்புத்தூள், குங்குமப்பூ, சுத்தமான நெய். வசம்பு தூளையும் குங்குமப்பூவையும் சேர்த்து ஒரு கடாயில போட்டு நல்ல கருப்பு நிறமாக மாறுற வரைக்கும் நீங்க வறுத்து எடுத்துக்கணும். வசம்புத்தூள் 1 ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்துக்கோங்க போதும். இதை இப்ப வறுத்து எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நல்ல கருப்பு நிறமா மாறிடும். மருதாணி இலைகளை பறிச்சு நன்றாக பிழிந்து சாறு எடுக்கணும், தண்ணீர் ஊற்றக்கூடாது. கொஞ்சமா மருதாணி இலைகளை எடுத்து நல்லா அரைச்சிங்க அப்படின்னா அதுல இருந்து சாறு கிடைக்கும். தண்ணீர் ஊத்த வேண்டாம். அந்த சாறை மட்டும் இப்ப நீங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, வசம்பு பொடி, வசம்பும் குங்குமப்பூவையும் எடுத்து ஒரு பொடி வச்சிருக்கீங்கல்ல, அதுல இந்த மருதாணி இலை சாறை ஊற்றி ஒரு தட்டுல பரப்பி நிழல்ல உலர வச்சீங்கனாலே போதும், நல்லா காஞ்சிரும். இந்த காய்ந்த கலவையை நீங்க நல்லா சலிச்சு நைசான பொடியை மட்டும் எடுத்து அதுல கொஞ்சமா நெய் சேர்த்து கலந்தீங்க அப்படின்னா ஒரு கருப்பு நிற மை கிடைக்கும். இதுதான் பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அஞ்சனம். நிறைய பணவசிய அஞ்சனங்கள் இருக்கு, நிறைய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய அஞ்சனங்களும் இருக்கு. இந்த முறை மிக எளிதான முறை, மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய முறை. இப்ப தயார் பண்ணி எடுத்து வச்சு இதை ஒரு கண்ணாடி கிண்ணத்துல அல்லது செப்பு பாத்திரத்துலதான் போட்டு வைக்கணும். பிளாஸ்டிக் மற்றும் சில்வரை பயன்படுத்த கூடாது. இதை நீங்க எடுக்கும் போதெல்லாம் கையில அந்த கிண்ணத்தை எடுத்து வச்சு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மந்திரங்கள் அல்லது குலதெய்வத்தின் மந்திரங்களை தினமும் 11 முறை சொல்லுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துலதான் இதை செய்யணும். மந்திரம் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா அதிகாலை நேரத்துலதான் இதை வச்சு மந்திரம் சொல்லணும். 48 நாட்கள் நீங்க இதுக்கு மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா இதற்கான சக்தி வந்துடும். ஒண்ணு உங்க குலதெய்வத்தோட மந்திரம் சொல்லுங்க அல்லது உங்க இஷ்ட தெய்வத்தோட மூல மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லதான் அந்த மைக்கு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சனத்துக்கு சக்தி ஏறும். 48 நாட்கள் கழித்து தினமும் நெற்றியிலும் உங்க வீட்டு நிலைவாசல்லையும் அதை நீங்க பொட்டு மாதிரி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், அதை போல் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நினைத்தாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.